அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நகராட்சி பற்றி பார்க்கலாம்ப்பா. நகராட்சி வந்து 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 வந்து பகுதி 9(a) வந்து சேர்த்துருப்பாங்க. அது எது ஆர்டிக்கல் வந்து 243 Pலேருந்து 243 ZG வரைக்கும் வந்து நகராட்சி பற்றி சொல்கிறாங்க. நகராட்சி பற்றி பாருங்கள். 243 P வந்து வரையறை, நகராட்சி தொடர்பான அந்த சொற்களுக்கான வரையறை வந்து குறிப்பிட்றாங்க. ரெண்டாவது வந்து நகராட்சிகள் அமைப்புகள், நகராட்சிகளை உருவாக்குதல், ரத்து செய்தல், எல்லையை மாற்றுதல், மாநில சட்டம் இயற்றுதல். நகராட்சிகளின் அமைப்புகள் மற்றும் உறுப்பினர்கள், நகராட்சியின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பானது. அடுத்து வார்டு குழு, 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகராட்சிகள் வந்து வார்டு குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லதான் வார்டு குழு. அடுத்து 243 டி வந்து இடஒதுக்கீடு. இது 243 டினா பஞ்சாயத்துக்கான இடஒதுக்கீடு, டீனா நகராட்சிக்கான இடஒதுக்கீடு. அடுத்து 243 யூனா பதவிக்காலம், நகராட்சியின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அடுத்து 243 வி வந்து உறுப்பினர்கள் தகுதி மற்றும் தகுதியின்மை, அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், தகுதியின்மையை பற்றி சொல்கிறாங்க. 243 டபிள்யூ வந்து அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள், நகராட்சி அமைப்புகள் வந்து பொறுப்புகள் மற்றும் அதிகாரம் அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 243 எக்ஸ் பாருங்கள், வரி விதிக்கும் அதிகாரம், வரி கட்டணம் வசூலிக்கும் விதிக்கும் அதிகாரங்கள் வந்து நகராட்சிக்கு வழங்கும். அடுத்து வந்து 243 ஒய் வந்து மாநில நிதிக்குழு, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து மாநில நிதிக்குழு வந்து அமைக்கப்படும். இதுதான் வந்து ஒயில் சொல்கிறாங்க. அடுத்து இசட்டில் வந்து கணக்கு மற்றும் தணிக்கை, நகராட்சிகள் கணக்குகளை வைத்தல் மற்றும் தணிக்கை செய்தல் குறித்தது. அடுத்து 243 ZA வந்து நகராட்சிக்கான தேர்தல், நகராட்சிகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. நகராட்சிக்கான தேர்தல் அதை பற்றி சொல்கிறது வந்து ZA. அடுத்து 243 ZB பாருங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்துதல். அடுத்து வந்து இந்த பிரிவு வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 243 ZC வந்து சில பகுதிகள் பொருந்தாது. அட்டவணை வந்து 5 மற்றும் 6 இருக்க பகுதிகள் வந்து இது வந்து பொருந்தாது. அட்டவணை 5, 6னா பழங்குடியினரை பற்றி சொல்லுவாங்க. சில மாநிலங்களில் உள்ள பழங்குடியினரை பற்றி சொல்லுவாங்க. 5, 6 அது வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. 243 ZD வந்து மாவட்ட திட்டக்குழு பற்றி சொல்கிறாங்க. மாவட்டங்களுக்கான திட்டக்குழு அமைப்பு பற்றி சொல்கிறது தான். அடுத்து 243 ZE வந்து பெருநகர திட்டக்குழு. 243 ZF வந்து